எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலியா மற்றும் சஞ்சீவ் தன்னுடைய கனவு இல்லத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த புது வீட்டில் இத்தனை வசதிகளோடு கட்டியிருக்கிறாங்களாங்கிற கேள்வி எல்லாரும் மனசிலும் எழுந்து வந்துட்டுருக்கு. அதிலும் அந்த வீட்டுக்கு நிறைய பிரபலங்களும் குவிஞ்சு வந்துட்டுருக்காங்க. அதை பற்றின வீடியோ பதிவு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜாராணி சீரியல் மூலம் பிரபலமான ஆலியா மனசா மற்றும் சஞ்சீவ் தம்பதி தாங்கள் புதிதாக கட்டிய வீட்டோட வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வீட்டின் கிரகப்பிரவேசம் விரைவில் இருக்கும் நிலையில் அதற்கு முன்பே பல பிரபலங்கள் தங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருவதையோ புகைப்படங்களோட ஆலியா தெரிவிச்சிருந்தாங்க. சின்ன திரையில் டாப் நடிகையாக வளர்ந்து கொண்டு இருப்பவங்க தான் ஆலியா மனசா. இவங்க ராஜாராணி சீரியலில் செம்பா கேரக்டரில் பல இளைஞர்களோட தூக்கத்தை தொலைக்க வச்சுருந்தாங்க. முதல் சீரியலிலே அதிகமாக இளைஞர்களையும் தன்னுடைய ரசிகர்களாக மாற்றிய ஆலியா மனசா அந்த சீரியலில் தன்னோட கதாநாயகனாக நடித்த சஞ்சீவை காதலிச்சு திருமணமும் செஞ்சுருந்தாங்க. ஆலியா மனசா ராஜாராணி சீரியலுக்கு முன்பே மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தாங்க. தன்னுடைய நடன திறமையை காட்டியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி முடிவுக்கு பிறகு ஆலியா மனசா ராஜாராணி சீரியலுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அந்த நேரத்தில் திரைப்படங்களையும் வாய்ப்பு வந்த போதும் ஆலியா மனசா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக சின்ன திரையை தேர்ந்தெடுத்ததாக பேட்டி ஒன்றில் கூறியிருந்தாங்க. முதல் சீரியல் முடிவடையும் போதே சஞ்சீவை திருமணம் செஞ்சு கொண்ட நிலையில் அதை தொடர்ந்து ஐலா என்ற குழந்தைக்கு அம்மாவாகவும் மாறியிருந்தாங்க. அடுத்ததாக ராஜாராணி சீசன் 2ல் நடித்து கொண்டிருந்த போது இரண்டாவது குழந்தையும் பிறந்திருந்த நிலையில் சில மாதங்கள் நடிப்பதற்கு பிரேக்கும் இட்டிருந்தாங்க. மீண்டும் சன் டிவியில் இனியா சீரியல் மூலமாக தன்னுடைய நடிப்பை தொடங்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் சஞ்சீவ் சன் டிவியில் கயல் சீரியல் தொடர்ந்து நடித்து கொண்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருவரும் சீரியல், விளம்பரங்கள், ஷார்ட் ஃபிலிம் என்ற பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் நிலையில் பல வருடங்களாக தாங்கள் நினைத்திருந்த வீடு இப்போது கட்டி முடித்திருக்கிறோம் என்று தங்களுடைய வீட்டு புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியிட்டிருந்திருக்காங்க. இதுதான் இப்போது இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டும் வந்துட்டு இருக்குங்க. ஆலியா மனசா அந்த வீட்டை கட்டுவதற்கு தோராயமாக 1 கோடி செலவாக இருக்குன்னு சொல்லி கூறியிருக்காங்க. எதையும் நாங்கள் கணக்கு போட்டு வைக்கலை. நாங்கள் ஏதாவது ஷூட்டுக்கு போய்விட்டு வரும்பொழுது கிடைக்கும் சம்பளத்தை அப்படியே இங்கே வேலை நடக்கும் பொழுது கொடுத்துடுவோம். அதனால் எவ்வளவு செலவழித்திருக்கிறோம் என்று எங்களுக்கு இருவருக்குமே துல்லியமாக தெரியாதுன்னு சொல்லி ஆலியா மற்றும் அவருடைய கணவரும் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு தங்களுடைய வீட்டில் பிரம்மாண்டமான சமையலறை மற்றும் லிஃப்ட் வசதி வைத்திருப்பதாகவும் கூறியிருந்தாங்க. அவங்களுடைய மாடியில் ஒரு ஆடிட்டோரியம்னு ஒரு கலைநயத்தோடு பெரிய பங்களா போல வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு குளமும் அருமையாக காட்சியளிக்குதுங்க. குளம் மற்றும் இயற்கையை ரசிக்கும்படியே நேரத்தை செலவிடும் வகையில் குழந்தைகளுக்கு மாடியில் விளையாட்டு அறையும் வச்சிருக்கிறாங்க. அதுபோல் வீட்டில் அதிகமாக கண்ணாடி வைத்து வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. கூடவே ஒவ்வொரு அறைக்கும் பெரிய ஏசியும் அமைச்சிருக்காங்க. வெயில் காலத்தில் வெயில் கொடுமை இருக்காது என்று கூறியிருந்தாங்க. இவர்களுடைய வீட்டின் கிரகப்பிரவேசம் இன்னும் சில நாட்களில் நடக்கப் போகிறது என ஆலியா மனசா கூறியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பல பிரபலங்கள் ஆலியா வீட்டை பார்வையிட்டு அவருக்கு கிஃப்ட் கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் கமலா மாஸ்டர் மற்றும் சீரியல் நடிகை ஹேமா பிந்து போன்ற பலரும் ஆலியா மனசாவின் வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறாங்க. அந்த புகைப்படமும் ஆலியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆலியாவின் இந்த வளர்ச்சிக்கு அவருடைய ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி மக்களே.